ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 27/8/1978. 27/8/1978 சார். ஆமா, காலையில 4:10. 4:10 AM. கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். கடக லக்னம். கடக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இப்போ சனி திசை எப்படி இருக்கும், இதை பிசினஸ் ஏதாவது பண்ண முடியுமா, பின்னால எப்படி இருக்கு வரக்கூடிய காலம்? பாருங்க, கடக லக்னத்திற்கு சனி திசை நல்லா இல்லைங்க. நீங்கள் 7 வருஷமாக நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லைங்க. சரிங்க சார். என்ன சரி சார், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை இந்த 7 வருஷம் தான் நான் சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை, நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, அது கேட்கலான்ட்டு தான். சனி திசை இந்த 2018 உங்களுக்கு நல்லா இருக்கா? 18 இருந்து கேட்குறீங்களா? 18 இருந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்குங்க. மீடியமாக தான் இருக்கு, ரொம்ப லோவும் இல்லை ரொம்ப ஹையும் இல்லை, அப்படியே தான் இருக்கு, அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சனி திசை கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சூரியனோடு உட்கார்ந்து உங்களுக்கு தன பாதிப்புகளை கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் 4:10 அதிகாலையில் பிறக்கலை, மிதன லக்னமாக இருப்பீங்க. இதெல்லாம் ஜோதிடம் மூல விதிகள் சரியானது. கடக லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதி, 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், தனாதிபதியை பீடிச்சிருக்கிறார். பொதுவாகவே சூரியனோடு சேர்ந்த சனி, அதுவும் 1 டிகிரியில் சேர்ந்த அஸ்தமனமான சனி உங்களை பேயாட்ட ஆடுவார். கடக லக்னத்திற்கு. மிதன லக்னம், ஒருவேளை உங்கள் பிறந்த நேரம் ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தள்ளி போனால் உங்களுக்கு 3:30 மணிக்கெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா மிதன லக்னமாக மாறிடும். 4:10 தான் நமக்கு ஜாதகத்துல. பலன்கள் தவறுதுனாலே லக்கணம் மாறுறதா? அந்த பாருங்க, ஏற்கனவே சனி திசையை அனுபவித்த கடகசிம்ம லக்கணக்காரர்கள், அதுவும் சூரியன் சனி, இப்போ இதை பண்ணுறதுனா அடுத்தடுத்து நான் உங்கள் அப்பாவை பற்றி கேட்பேன், உங்களுடைய வாழ்க்கை பிறந்த நாள் அது இதுன்னு கேட்பேன். இந்த இடத்துல தாங்க பலன்கள் தவறும். எப்பேற்பட்ட ஜோதிடருடைய வாக்கும் பொய்த்து போகிறது. இந்த மாதிரி அதிகாலையில் பிறந்தது, அதுவும் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45-48 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறீங்க, அந்த நேரத்தில் 4:10 AM சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்பிக்கையானது இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு சனி தசை 2018 நல்லதை செய்யுது அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் மிதன லக்னம். 40 நிமிஷம் முன்னாடி 3:30 மணிக்கெல்லாம் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்களா? மனைவிக்கு தான் சார் ஆகும், அதனால தான் நான் மனைவிக்கு ஆகும். மனைவி ஏற்கனவே உங்களுடைய இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அதனால தான் சரி எனக்கு லைன் கிடச்சி நான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன் நான் என்னோட இதுக்கு. இப்போ இந்த அமைப்பில் ஜோதிடம்ன்றது விதிங்க, அருள்வாக்கு சொல்கிறதுலாம் இல்லைங்க. கிடைக்கிற ஜாதகத்துக்கு, கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க. 2ஆம் பாவகத்தை அட்டமாதிபதி சனி உட்கார்ந்தா அதை பாதிப்பார். இதே மிதுன லக்கணமாக இருந்தால் 3ஆம் பாவகமாகிய உங்களுடைய இளைய சகோதரம், தம்பி தங்கைகளை பாதித்து யோகத்தை செய்வார். 8 வருஷமாக உங்கள் தம்பி தங்கைகளோட உங்கள் அப்பாவோட உங்கள் உறவு எப்படி இருக்கு? தள்ளி தான் சார் இருக்கு, தள்ளி தான் இருக்கிறோம். சனி தசையில் தள்ளி தான் இருக்கிறீங்க. 2018க்கு பிறகு உங்கள் தம்பி தங்கைகள் அப்பாவோட சேர்ந்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிரச்சனைகள் இல்லை, தள்ளி தான் இருக்கிறோம். தள்ளியே இருக்கிறீங்க. இந்த 2018க்கு முன்னாடி சேர்ந்து இருந்தீங்க, இப்போ 2018க்கு பிறகு தள்ளி இருக்கிறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அப்போ நீங்கள் மிதுன லக்னம் தாங்க. நான் குறிப்பிட்ட வருஷத்தை ஏன் சொல்கிறேன்னா, அந்த வருஷம் கூட ஒரு 6 மாதம் முன்ன பின்ன, ஒரு 40 நிமிஷம் முன்னாடி போட்டாச்சுன்னா உங்களுக்கு தசாபுக்திகளே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வரும். இந்த அமைப்பில் சனி தசை ஆரம்பித்த உடனே நீங்கள் தம்பி தங்கைகளோடு சேர்ந்து இருக்க முடியாமல் தகப்பனை பாதித்து, இளைய சகோதரர்களை பாதித்து, பாக்கியாதிபதியாகி உங்களுக்கு 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு அவர் நல்லதை செய்வார். கடக லக்னமாக இருந்தால் தலைகள் யார் ஜோசியம் நுணுக்கமான கணிதம், விஞ்ஞானம். அப்போ நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்கன்ட்டீங்க. ஏன்னா சனி திசை புதன் பக்தியெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் மிதுன லக்னமாக இருந்தால். அப்போ 2019 ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா? சனி திசை நல்லா இருக்குன்னா நீங்கள் மிதுன லக்னம். என்ன இப்போ சனி திசை சுக்கிர பக்தி இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கும். என்ன கேட்கணும் நீங்கள்? உங்களுக்கு இந்த அமைப்பில் நீங்கள் 3:30 மணிக்கு முன்னாடி பிறந்திருப்பீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, 3:30 மணிக்கு முன்னாடி பிறந்திருப்பீங்க. இப்போ 40 நிமிஷம் முன்னாடி தள்ளி போடணும். 3:25 3:30 போட்டாலே உங்களுக்கு மிதுன லக்னமாக வந்துடும், நாம் அதிகாலைன்றதுனால. 3:25 போட்டால் மிதுன லக்னமாக வந்துடும்.
உண்மையிலேயே நீங்கள் 27ஆம் தேதி 26ஆம் தேதி நைட்டு பிறந்தீங்களா 27ஆம் தேதி நைட்டு பிறந்தீங்களா? 27 அதிகாலைங்க. 27/8/1908 அதிகாலை. என்ன கிழமை பிறந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமைங்க. விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. ஆமாங்க ஆமாங்க. சனிக்கிழமை நைட்டு. ஜாதக பிரகாரம் 4:10 தான் காலையிலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி. அதுதாங்க பிரச்சனையே, அதுதான். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை எழுதினவர் கடவுளே நேரம் வந்து எழுதிட்டாரு. பிரச்சனையே அதுதான். இதெல்லாம் வந்து இப்படி தாங்க வரும். இது எத்தனையோ இப்போ சமீப காலங்களில் இப்போ என்கிட்ட வர்றதெல்லாம் இப்படி தான். இந்த பாருங்கள், கொடுக்குற ஜாதகத்திற்கு எந்த ஜோசியர் பதில் சொன்னாலும் அது ஜோதிடமே இல்லை. கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல அட்டமாதிபதி உட்காந்தா உங்களுக்கு இந்த 8 வருஷத்தில் எல்லாமே நஷ்டம். இதுதான் பதில். இப்போ வந்து நீங்கள் சனிக்கிழமை நைட்டு பிறந்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பிறந்தீங்களான்னு யோசிக்கிறீங்களே, அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை. சனிக்கிழமை நைட்டு பிறந்தீங்க. நீங்கள் 3:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் 3:30 மணிக்கு முன்னாடி மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. அதனால தான் தம்பியை விட்டு தள்ளி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. எந்த பாவகத்தில் சனி உட்கார்றாரோ அந்த பாவகத்தை பாதித்து தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை செய்வார். மிதுன லக்னமாக இருந்தால் 3ஆம் இடம். மிதுன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு 2018 ஜூலையில் உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்குது. 2018 ஜூலையிலிருந்து உங்கள் தம்பிகளை தங்கைகளை ஏதாவது பிரித்து தூரமாக வச்சு உங்களுக்கு யோக பலன்களை செய்யும். என்ன கேள்வி கேளுங்க சீக்கிரம். இல்லை அதான் சார், டைமே மாறுதுங்கிறீங்க. நான் செக் பண்ணிட்டு திருப்பி அடுத்த வாரம் வரேன் நான். என்னங்க நல்லா கேளுங்க சார். அதான் இப்போ தனிதசை எப்படி இருக்குன்னு கேட்கறதா கூப்பிட்டா நீங்க டைமே மாறுதுன்றீங்களா, அதனால நாம இதாயிருச்சு. இப்படி தாங்க பிரச்சனை. என்னங்க பண்றது? அதிகாலையில் பிறந்திருக்கிறீங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறீங்க. யாரும் நீங்க பிறக்கும்போது பக்கத்தில் வாட்சை வச்சுக்கிட்டு 4:10 எழுதியிருக்க மாட்டாங்க. கேட்டவொன்னே ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்ற வார்த்தை, என் ஜாதகத்தில் இப்படித்தான் எழுதியிருக்குன்னுவீங்க. யார் போய் கன்ஃபார்ம் பண்றது? இப்படித்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். 2ல் குரு இருக்கிறதுனால, புதன் வளர்த்துருக்கனால இப்படித்தான். எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ பிள்ளை பிறந்தது, பிள்ளை யார், 2ஆவது பிள்ளை யார், 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் ராகு இருக்குன்றது இப்படி தாங்க வரும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சனி திசை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தப்பு. ஆகவே நீங்கள் நல்லா இருக்குன்னு தெளிவாகவே சொல்கிறீங்க. கடந்த காலம் யாராலும் மாற்ற முடியாதது. மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள ஜோதிடத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவர் டைம் எல்லாம் மாற்றி கொடுப்பாரு. உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள், எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எப்போ உங்களுக்கு என்ன குழந்தைகள் பிறந்தது, 48 வருஷம் ஆச்சு இல்லையா, உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை வச்சே உங்கள் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல அனுபவமுள்ள ஜோதிடரை பாருங்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்கம்மா. வணக்கம் அம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க. யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க? பையனுக்காக பார்க்கணுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 20/5/1995. 1995. பிறந்த நேரம்? ஆமாங்க, 7:47 AM. 7:47 AM. பிறந்த இடம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். மகர ராசி. மகர ராசி. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. வணக்கம்யா. வணக்கம்யா. இது யாரு ஜாதகம்? இது பையன் ஜாதகம்மா. சரி, இதில் பாருங்க, 7:47க்கு மிதுன லக்னமா? ஆமாங்க. 7:46க்கு என்ன லக்னம்? 7:46னா ரிஷப லக்னம். ஒரு நிமிஷத்தில் லக்னம் மாதிரிதா? இப்போ இதுக்கு முன்னாடி காலர் என்னை திட்டிக்கிட்டே ஃபோன் வச்சுருப்பாரு. சும்மா ஜாதகம் பார்க்கலான்னு வந்தால் இருந்தால் லக்னமே மாறி போச்சுன்னு குழப்பி விட்டாருன்ட்டு இப்போ என்னை திட்டிக்கிட்டு இருப்பார். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி பேசினவர். இப்போ உங்கள் மகன் ஜாதகத்தை எந்த லக்னம்னு எடுக்கிறது? இது இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசி 7:47ன்னு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, மிதுன லக்னம்னு சொல்கிறீங்க. டாக்டர் கொடுத்த டைம் தான் இது. நான் என்னம்மா பண்ணுவேன்? எந்த டாக்டருமா கரெக்டான டைமை கொடுக்குறாரு? ஒரு நிமிஷத்தில் லக்னம் மாறுதுமா? அப்போ இவர் வந்து இப்போ 10 வருஷமா வெளி மாநிலத்துல தாங்க வேலை பார்க்குறாரு. 10 வருஷமா வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாரு. சரி, மிதுன லக்னம் தான். அதனால ரிஷப லக்னமாக வந்தாலும் 12ல் சுக்கிரன் வரும், 7ல் வரும். திருமணம் ஆச்சா இல்லையா, இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத வச்சுதாமா லக்ன நிர்ணயமே பண்ண முடியும். கல்யாணம் ஆயிடுச்சுங்கய்யா. சரி, திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருக்குங்க. கல்யாணம் ஆகி நவம்பர்ல கல்யாணம் ஆச்சுங்க 2023ல.
2023 நவம்பரில் ராகுதசை சந்திர பக்தியில் கல்யாணம். ஆமாங்க ஆமாங்க. அது 2023 செவ்வாயா கூட இருக்கலாம். இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து பிரச்சனை தாங்கய்யா. சரி, கல்யாணம் ஆனதுலேருந்து பிரச்சனை. இப்போ 2 பேரும் தனித்தனியா தாங்க இருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுங்கய்யா? டிவோர்ஸ் கேட்டிருக்கோம். டிவோர்ஸ் கேட்டிருக்கிறீங்க அம்மா, டிவோர்ஸ் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டாலே 7 ரிஷப லக்னமாக தாம்மா வந்துடும். ஏன்னா குருதசை வந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து அட்டமாதிபத்தியத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா வெளி மாநிலத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, 10 வருஷமா வெளி மாநிலத்திலாங்க இருக்காரு. 10 வருஷமா வெளி மாநிலத்தில் இருக்கிறாருனாலே 12ல் சுக்கிரன்னு வந்துடலாம். இதுக்கு இன்னும் சில தகவல்கள் அவர்கிட்ட பேசுகிறதுல தான் இருக்குது. பொதுவாகவே என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை மிதுன லக்னத்திற்கு குரு செய்ய மாட்டார். ஆனால் ரிஷப லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதியாகி 7ஆம் இடத்துல உட்காந்தா வந்த உடனே 7ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை பண்ணுவார். ஏன்னா ரிஷப லக்னத்திற்கு அவர் கடும் பாவி. இந்த குருதசை ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோடு தொடர்பு கொண்ட குரு நல்ல பலன்களை செய்யாதுன்றதை நிறைய இடங்களில் சொல்கிறேன். இதைத்தான் நான் பாவத்துவம்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரிஷப லக்னத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை, செவ்வாய் பார்வை, குருவின் அட்டமாதிபதியுடைய இருப்புன்ற மாதிரி ரிஷப லக்னம்னு வந்துட்டாலே கோர்ட்டு கேஸுன்னு போய் டைவர்ஸ் போகும். சனி புக்தியில் தான் நிம்மதி கிடைக்கும். 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகுங்களாயா? 2027 ஏப்ரலுக்கு பிறகு, மே மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு தீர்வே கிடைக்கும். ஒரு 2 வருஷம் இப்போவே நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க இல்லையா? அட்வொகேட்டை பார்த்துருக்கோங்க. சரி, அட்வொகேட்டை பார்க்குறதும் கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான். அவங்க என்னம்மா சொல்கிறாங்க? அவங்க இன்னும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கய்யா. ஏம்மா, என்னுடைய கணக்குப்படி ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பாருமா. அட்டமாதிபதி அமைப்பின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல குரு உட்காந்து 11ஆம் இடத்தை வலுத்து பார்க்கின்ற காரணத்தினாலையும் ரிஷப லக்னமாகி 1 நிமிடத்திற்கு முன்னால் பிறந்து ரிஷப லக்னமாகி சனி செவ்வாய் எல்லாம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறனாலையும் 11ஆம் அதிபதி சுபராகி 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலையும் இவருக்கு 2 திருமணம்மா. அடுத்த திருமணம் எப்பங்க நடக்கும்? முதல்ல இருக்கிறத முடிங்கம்மா. அதுதான்மா ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயம். ஜோதிடத்தில் எல்லாம் சொல்ல முடியும்னாலும் ஜோசியர் கடவுள் இல்லை. ஜோதிடம்ன்றது உங்க வாழ்க்கை சம்பவங்களை அப்படியே படிப்படியாக நகர்த்தி அதற்கு பிறகு என்னன்றதை ஒரு கலந்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். இங்க எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. இந்த இடத்துல என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் எனக்கு ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால நான் டக்குன்னு 1 நிமிஷத்தில் வரக்கூடிய லக்ன மாறுதல்களை கவனித்து சொல்கிறேன். இவர் ரிஷப லக்னம் தான். இதே மிதுன லக்னமாக இருந்தால் குரு நட்பு வீட்டில் அந்த வீட்டிற்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகள் இல்லைன்றதுனால 7ஆம் இடத்துல நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் மிதுன லக்னமாக இருந்தால் வாழ்க்கை கெடாது. ஆனால் ரிஷப லக்னமாக இருந்தால் வாழ்க்கை கெடும். 7ஆம் இடத்தோடு எல்லா சனி செவ்வாய் தொடர்பு வர்றதுனால. ஆகவே ஒரு நிமிடம் முன்பாகவே இவர் பிறந்துட்டார். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட பிறந்திருக்கலாம். டாக்டர் கொடுத்த டைம் தானே நீங்கள் சொல்லுவீங்க. எந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் 1 நிமிஷம் எனக்கு துல்லியமாக கொடுலாம் சொல்ல முடியாது. அவரை கேட்டால் நர்ஸு கொடுத்த டைம் பண்ணுவார். இந்த அமைப்பின் அடிப்படையில் குருதசை 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால குருதசை சனி புக்தி வரைக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் வரும். புதன் புக்தியில் தான் 2வது கல்யாணமே நடக்கும். அதையும் சொல்லிடுறேன். அதை இப்பெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முதல்ல இதில் தான் போகும், பிரச்சனையில் போகும். 2029 தான் இவருக்கு கல்யாணமே நடக்கும். அப்போ அவருக்கு 35 வயசாயிடும். பார்த்துக்கங்க. சரியா? வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம், நான் தேனில இருந்து பேசுறேன் மேடம். தேனில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 17/4/1979. 18/4 இல்ல மேடம், 17/4 17/4/1979. 79 சாயந்தரம் 6:18 PM மேடம். 6:18 PM தானே சார்? PM. பிறந்த இடம்? தேனி மேடம். தேனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். துலாம் லக்னம். துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு நல்ல நேரம் மறந்துச்சு மேடம். அதனாலதான் குறிஞ்சிட்ட டைம் கிடச்சிருக்கு.
உண்மையிலே ஐயா. எனக்கு தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் லக்ன சந்தியில பிறந்திருக்கிறீங்க. 5 நிமிஷத்துல லக்னம் மாறுது. இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். உங்க இதை வச்சு நான் பார்த்துட்டேன். சரி, என்னுடைய விதியை வச்சு பார்த்துட்டீங்களா? துலா லக்னம் தானா? ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பாருங்க, 4 நிமிஷத்துல லக்னம் மாறுது உங்களுக்கு. ஆமாங்க ஆமாங்கய்யா. 6:14 பிறந்திருந்தா கன்னியா லக்னம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய தசை குரு புத்தியில கல்யாணம் நடந்துச்சு. சூரிய தசையில குரு புக்தியில குரு புத்தியில கல்யாணம் நடந்துச்சு. கரெக்ட் தான். 3-11 கூடியவர்களுடைய அமைப்புல கல்யாணம் ஆச்சு. உங்க விதி கரெக்டா இருக்கா? இப்படித்தான் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்களே புரிஞ்சுக்கலாம். 3-7-11 தொடர்புகள் வந்து விடும் பொழுது அதுல மெஜாரிட்டி 2 வரும்போது கல்யாணம் ஆயிடும்னு சொல்லியிருக்கிறேன்னா கண்டிப்பாங்கய்யா. இப்ப நீங்க துலா லக்னம், 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, 2 குழந்தைங்க பெண் குழந்தைங்கய்யா. முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது விதி கரெக்ட். 2 குழந்தைங்க பெண் குழந்தைகள். சனி தான் பாக்குறாருல, ராகு கேதுக்கள் சனியோட சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. கரெக்ட் தான். எல்லாமே ஒத்துழைப்பா வருது. கரெக்ட். அப்ப நீங்க உண்மைதான். 6-18 நீங்க சொன்னது ஒருவேளை இந்த அமைப்புல தான். அடுத்து சொல்லுங்க. இப்ப என்னோட கேள்வி என்னங்கய்யா, நான் கோடீஸ்வரனாங்கய்யா. சனி தசை உங்களுக்கு யோக தசைங்க. ஆனா ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த பாருங்க, சனி ராகுவோடு மட்டும் சேராம வெறும் 11ல் தனிச்சு உட்கார்ந்து உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்து சுக்கரனோட பார்வையில் இருந்திருந்தா நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிருப்பீங்க. இது உண்மையிலே நல்ல அமைப்பு. ஆனால் ராகு வந்து சனியோட சேரக்கூடாதுங்க. ராகு தசை வந்து சனியோடு சேருவதால் என்ன கொஞ்சம் குறை வரும். ஆனாலும் இந்த சனி வந்து ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனி. ராகு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். இது வந்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான். சனியோட சேர்றது கொஞ்சம் குறைக்கும். 11ஆம் இடம் என்பதும் ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதும் உச்சனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதும், சுக்கிரனோட பார்வை கூட 7 டிகிரியில் இருக்கு. ஆமா, மாறுங்கய்யா. ஆமா, 7 டிகிரியில் இருக்கு. அதனால கண்டிப்பாக கோடிகளை சம்பாதிக்க முடியும். 18 வருஷம். என்னங்க? இல்லைங்கய்யா, சுக்கிரனோட பார்வை கொஞ்சம் மாறுது. அதுவே 7 டிகிரியில் சுக்கிரனுடைய பார்வை நல்லா தான் இருக்கு. அம்சத்திலையும் ராகு சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். சுபத்தன்மைகள் கூடுதலாக தான் இருக்கு. ஆகவே சனி கூட நம்ம குருவும் புதனும் கூட இருக்காங்க. ஆமாங்க, எல்லாம் பார்க்குறேன். நான் ஒவ்வொன்றா தான் பார்க்குறேன். இந்த அமைப்பின் அடிப்படையில் 18 வருஷத்துல நீங்க தான் என் குருவே. என்னங்க? நீங்க தான் என்னோட குருவே. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னலோட உட்காந்துருக்க மாணவன். சரி சரி, இந்த பாருங்க, பலனை சொல்லிடுறேன். செவ்வாய் தசையை விட ராகு தசை நல்லா இருக்கும். உங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி போன்றவைகள், ராசிநாதன் உச்சமாகி லக்னாதிபதி 5ஆம் பாவகத்தில் கேதுவோடு அமர்ந்திருக்கின்ற வலிமையான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலையும், ராகுதசை வீடு கொடுத்தவன் உச்சனாகி ஆதிபத்திய விசேஷமுள்ள சனியோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பிலையும் கண்டிப்பாக ராகுதசையுடைய கடைசியில் நீங்கள் கோடிகளை சம்பாதித்திருக்க முடியும். ஒரு 10 கோடி 20 கோடிக்கு மேலே ராகுதசை ஒரு 10-15 வருஷத்தில் நிச்சயமாக கொடுப்பாருங்க. ராகுதசை உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.